வங்கதேச அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டுவெண்டி தொடரில் இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா மெகா சாதனை ஒன்றை படைக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த டுவெண்டி தொடரில் 5 விக்கெட்டுகளை ஹர்திக் பாண்டியா வீழ்த்தினால் இந்திய டுவெண்டி வரலாற்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற வரலாற்றை படைப்பார். டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியின் துணை கேப்டனாக செயல்பட்டவர் ஹர்திக் பாண்டியா. கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்த சூழலில் அடுத்த கேப்டனாக ஹர்திக் பாண்டியா வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திடீரென பயிற்சியாளராக உள்ளே வந்த கவுதம் கம்பீர் மொத்த திட்டத்தையும் மாற்றினார். ஹர்திக் பாண்டியாவின் பிட்னஸ் பிரச்சினை மற்றும் காயங்களை காரணம் காட்டி கேப்டன் பொறுப்பை சூரியகுமார் யாதவ் பக்கம் திருப்பினார். நாளை முதல் டுவெண்டி போட்டி நடக்கவுள்ள நிலையில் இந்திய அணி வீரர்களின் பயிற்சி தீவிரமாக இருந்து வருகிறது. வங்கதேச அணிக்கு எதிரான டுவெண்டி தொடரில் முக்கிய சாதனை படைக்க ஹர்திக் பாண்டியாவுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்திய டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனை புவனேஸ்வர் குமார் வசமுள்ளது. 34 வயதாகும் புவனேஸ்வர் குமார் 87 டுவெண்டி போட்டிகளில் விளையாடி 90 விக்கெட்டுகளை வீழ்த்தி முதலிடத்தில் இருக்கிறார். அதேபோல் ஹர்திக் பாண்டியா 102 டுவெண்டி போட்டிகளில் விளையாடி 86 விக்கெட்டுகளுடன் 3வது இடத்தில் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக சுழற்பந்து வீச்சாளர் சாஹல் 96 விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். தற்போது டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைக்க ஹர்திக் பாண்டியாவுக்கு வெறும் 5 விக்கெட்டுகள் மட்டுமே தேவையாக உள்ளது. வங்கதேச அணிக்கு எதிரான 3 டுவெண்டி போட்டிகளிலும் விளையாடினாலே ஹர்திக் பாண்டியாவால் எளிதாக இந்த சாதனையை படைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.